ஹாய் வீவர், நான் உங்கள் டாக்டர் குமார் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஒரு இது பார்த்திங்கன்னா, பெண் குறியில் வெஜைனானா எங்கே இருக்குது, அதனுடைய அமைப்பு என்ன, அதனுடைய பணி என்ன அப்படிங்கிறது தான் இந்த வீடியோக்களை விரிவாக பார்க்க போகிறோம். பொதுவாக நம்ம வீடியோக்களில் ஆண்குறியோட எழுச்சி, அதை எப்படி சப்போர்ட் பண்ணி கொடுக்கறது, விரைப்புத்தன்மை எப்படி அதிகரிக்கிறது, நீடித்த இன்பம் எப்படி கிடைக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு வந்துட்ருக்கோம். அதில் சில நண்பர்கள் கேட்டாங்க, இந்த மாதிரி இந்த பெண்குறி அமைப்புகளை நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் சார் அப்படின்னு. உண்மையிலே பார்த்தீங்கன்னா இது நல்ல அருமையான ஒரு கொஷன். ஆமாம், நல்ல கேள்வி தான். ஏன்னு கேட்டிங்கன்னா, உடல் உறவு செய்யக்கூடிய பல பேருக்கு பெண்குறியை பற்றி பொதுவான ஒரு இது இன்ஃபர்மேஷன், ஒரு நாலேஜ் கிடையாது. சரிங்களா? அதை தான் இந்த வீடியோவில் நம்ம ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணி பார்க்க போகிறோம். இதில் அடுத்தடுத்து பார்ட்டுகள் வந்துட்டுருக்கோம். அதில் இன்றைக்கி பார்க்கக்கூடிய ஒரு பார்ட் வெஜைனானா என்ன, அது எங்கே இருக்குது, அதனுடைய பணிகள் என்ன அப்படிங்கிறது தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். சரிங்களா? வழக்கம் போல் நிகழ்ச்சிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட ஒரு சின்ன வேண்டுகோள். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னு கேட்டிங்கன்னா லைக் பண்ணுங்கள். அதே நேரம் மற்றவர்களுக்கும் பயனுள்ளதாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாமல் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஹெல்ப் பண்ணுமாறு பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன். நான் உங்கள் டாக்டர் குமார். வாங்க நம்ம நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். பொதுவாக கருவில் தோன்றும் ஆண் பெண் இருவரும் சமம். சரிங்களா? இந்த ஆண்குறியும் பெண்குறியும் இந்த யூரோஜெனிட்டல் டக்ட் அப்படிங்கிறதுல, முல்லேரியன் டக்டில் வரக்கூடிய ஒரு பகுதியில் தான் இரண்டு பாலினங்களும் தோன்றுது. அதில் உள்ள அந்த குரோமோசோம் கட்டுமான அமைப்பில் வரும்பொழுது ஆண் விதைப்பையும் ஆண்குறியும் பெறப்படுகிறான். பெண் அண்டங்களும் கர்ப்பப்பைகளும் பெறப்படுது. அப்படி பெறப்படக்கூடிய இதில் பார்த்திங்கன்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஆண்குறியோட கார்பஸ் ஸ்பாஞ்சியோசம்ங்கிற ஒரு மசில்ஸ் இருக்குது பார்த்திங்களா. ஆண்குறியோட எழுச்சி தன்மையாகும்போது கீழே பார்த்திங்கன்னா ஸ்பாஞ்சியோசம் சொல்லக்கூடிய அந்த மசில்ஸ் தான் பெண்குறியில் வெஜைனாவாக கன்வெர்ட் ஆகுது. இதிலே பார்த்தோம்னா அடிப்படையில் ஆணும் பெண்ணும் சமம் அப்படிங்கிறத இயற்கையாகவே நிர்ணயிச்சிருச்சு. சரிங்களா? நம்மில் ஏற்றத்தாழ்வு கிடையாது. அந்த அளவுக்கு பார்க்கும் பொழுது இந்த வெஜைனா என்ன பண்ணுதுன்னு கேட்டிங்கன்னா, நம்ம நினச்சிட்ருக்கோம் ஆண்குறியோட பகுதியை தாங்கி கொண்டு உடல் உறவின் போது விந்து கடத்துது அப்படிங்கிறத பார்த்துட்ருக்கோம். ஆனால் அதில் உள்ள பணிகள் நம்ம வியக்க வைக்கிற அளவுக்கு அது இந்த அளவுக்கு பணிகளை செஞ்சிட்ருக்குன்னா ஆச்சரியப்படுறது கிடையாது. அந்த அளவுக்குள்ள ஒரு சில இன்ஃபர்மேஷனை நான் முதல்ல சொல்கிறேன். இது பார்த்திங்கன்னு கேட்டிங்கன்னா எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, நம்ம பெண்குறியோட பிறப்புறுப்புலேருந்து கீழ்ப்பகுதியில் ஸ்டார்ட் ஆகிட்டு கர்ப்பப்பையோட வாயோட இணைக்க வைக்கக்கூடிய ஒரு பைப்பு போன்ற ஒரு அமைப்பு. சரிங்களா? இது யூரோஜெனிட்டல் டக்டிலிருந்து உருவாகுது அப்படிங்கிறது சொல்லி வர்றாங்க. கரு அமைப்பில் வரும்பொழுது. ஆமாம், இப்போ ஓரளவு உங்களுக்கு நாலேஜாக இருக்கிறவங்களுக்கு தெரியும். கரு உருவாகும் போது 3 லேயர் இருக்கும். எண்டோட்டம், எக்ஸோட்டம், மீசோட்டம் சொல்லிட்டு அதில் தான் இந்த எண்டோட்டம் அமைப்பில் இது உருவாகுது. இது 7.5 சென்டிமீட்டர் அளவு போல் ஒரு இது இருக்கும். முன்பக்கம் கன்னித்திரையை கொண்டு கவர் செய்யப்பட்டு தனக்குன்னு ஒரு ப்ரொடக்ஷனை பாதுகாத்து வந்துட்டுருக்கும். சரிங்களா? அந்த அளவுக்கு இதுக்கு ஒரு உள்ளைக்கு உள்ள இது இப்போ வெளியிலேருந்து ஒரு இன்ஃபெக்ஷனோ இதுகளை இதில் போகாத அளவு போல் இது காப்பாற்றி கொடுக்க வைக்கும். சரிங்களா? இது பார்த்திங்கன்னு கேட்டிங்கன்னா, நார்மலாக வெளியில் உள்ள ஒரு மெக்கானிசத்தையும் நம்ம உடலுடைய உள்ள மெக்கானிசத்தையும் இணைக்கக்கூடிய ஒரு இது அமைப்பு. இதில் பார்த்திங்கன்னா வெளிப்புற சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரியும் இருக்கும், உடலுக்கு உள்ளைக்கு உள்ள உட்புற சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரியும் அதனுடைய வெப்பநிலை, அந்த காற்றோட்டம் அமைப்புகள் இதுகள் எல்லாமே அதில் கொஞ்சம் தகுந்தவாறு மாற்றமும் பண்ணிக்கூடக்கூடிய ஒரு பார்ட்டு தான் அது. சரிங்களா? இது பார்க்கும் பொழுது முன்புறம் வெஜைன் கன்னித்தன்மை உள்ள அந்த சவ்வுலால் மூடப்பட்டிருக்கும். அதில் பார்க்கும்போது நீண்டு பயணம் பண்ணி கொண்டு ஏறத்தாழ 7.5 சென்டிமீட்டர் அளவு போல் நீளம் உள்ளது.
இதனுடைய கீழ்ப்பகுதி வந்து பார்த்திங்கன்னு கேட்டிங்கன்னா அந்த பைப்பு போன்ற இதில் வந்து கீழ்ப்பகுதி பார்த்திங்கன்னா 9 சென்டிமீட்டர் அளவு போல் இது இருக்கும். அப்போ மேலே வந்து கொஞ்சம் சின்னதாகவும் கீழே கொஞ்சம் பெரிதாகவும் அது இருக்கக்கூடிய ஒரு அமைப்பில் வந்து இந்த வெஜைனா வந்து இருக்குது. அதே நேரத்தில் வந்து இது வந்து பார்க்கும் பொழுது சுற்றளவு வந்து சுருங்கிய நிலையில் வந்து பார்க்கும் பொழுது 2.5 சென்டிமீட்டர்லேருந்து 3.5 சென்டிமீட்டர் வரைக்கும் சராசரியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இது வந்து வயதுக்கு தகுந்த மாதிரி மாறுபட்டு கொண்டிருக்கும். அதோடு அது வந்து கர்ப்பப்பை வாயோட ஏறத்தாழ 45 டிகிரி கோணத்தில் வந்து இணைக்கப்பட்டிருக்கும். ஏறத்தாழ எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா கர்ப்பப்பையோடு சேர்ந்து இப்படி அமைப்பில் வந்து இதாகிட்டே இருக்கும். நம்ம பார்க்குற மாதிரி நேரெல்லாம் இருக்காது. படத்தில் காமிக்கிற மாதிரி வெஜினாவுக்குள்ளேருந்து கர்ப்பப்பை வந்து ஒரே நேர அமைப்பிலெல்லாம் வந்து இருக்காது. இதனுடைய அமைப்பில் தான் வந்து பார்க்கும் பொழுது கர்ப்பப்பையோடைய இது வந்து புரோட்ரூஷன் வந்து இந்த வெஜைனாவுக்குள்ளே ஊடுருவி இருக்கும். சரிங்களா? ஒரு இதில் அமைப்பில் இருக்கும். இந்த கர்ப்பப்பை வாயை தான் இது வந்து பாதுகாக்கக்கூடிய பணிகளில் முக்கிய பணியாக செய்யுது. ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த கர்ப்பப்பை தான் கருவை தாங்கிறது மட்டும் கிடையாது, வெளியில் உள்ள இன்ஃபெக்ஷன் இந்த மாதிரியானது தொற்றுகள் வந்து அதில் போகாத அளவுக்கு இது வந்து பாதுகாத்து கொடுக்க வைக்கும். சரிங்களா? அந்த அளவுக்கு இதில் வந்து இதை ஒன்று கொடுக்கக்கூடியது. இது ரொம்ப சாஃப்டான மசில்ஸ் தான். ஆனால் அதில் வந்து மேற்பகுதியில் வந்து ஒரு ரூக்கே அப்படின்னு சொல்லக்கூடிய வரி வடிவ பள்ளங்கள் வந்து காணப்படும். மேடு பள்ளங்களாகவே இருக்கும். இதுதான் நம்ம ஆண்குறிக்கு வந்து ஒரு கிரிப்பை கொடுத்து உள்ளே கவ்வி பிடிக்கக்கூடிய அமைப்பில் வச்சுக்கொண்டு அது வந்து ஆண்குறியை வந்து வெளியே நழுவ விடாத அளவுக்கு பார்த்து கொடுக்க வைக்கும். இதில் தான் பார்க்கும் பொழுது சில லோயர் அனிமல்ஸில் வந்து பார்க்கும்போது இது வந்து அதிகமாக ஒரு இது இருக்கிறனால என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த ரூக்கையோட அமைப்பு வந்து கவ்வி பிடிக்க வைக்கிறதுனால சில நேரம் ஆண்குறியை வந்து பிடிச்சி வச்சு கொண்டுட்ருக்கோம். எப்போ உடலுறவு பண்ணி விந்து வெளியேறின பிறகு தான் அது சுருக்கம் ஏற்படும் பொழுது அது வெளியில் விடும். இதுதான் முறையானது. நம்ம வந்து விந்த பீச்சின பிறகு நம்ம வெளியில் எடுத்துகிறோம். ஆனால் சில லோயர் அனிமலில் வந்து நாய், இந்த சிம்பிளாக சொன்னோம்னா டாக், அதை பார்த்திங்கன்னு கேட்டிங்கன்னா நீங்களே கவ்வி திருப்பி பிடிச்சி கொடுத்துருக்கோம். சரிங்களா? அந்த மாதிரி இது வந்து ஒரு பணியை வந்து செய்யுது. ரொம்ப சாஃப்ட்டு தாங்க. ஆனால் இது மாதிரி வலுவான பகுதி வந்து கிடையாது. ஏறத்தாழ குழந்தை பிறக்கும் பொழுது எப்படி பண்ணுது, தலையோட விட்டம் வந்து 10 சென்டிமீட்டருக்கு மேலே தான் இருக்கும். அது வந்து இது வழியாக பாஸ் பண்ணி வரும். கர்ப்பப்பையில் வந்து நிறைய மசில்ஸ் வந்து அதில் சப்போர்ட் பண்ணி இது பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஆனால் அந்த பாஸ் பண்ணி வர்ற வழி தான் டெலிவரியில் வந்து பார்க்கும் பொழுது இந்த வெஜைனா வந்து ஒரு மிகப்பெரிய பணியை வந்து பண்ணி கொண்டு வந்துட்டுருக்குது. சரிங்களா? அந்த அளவுக்கு இதில் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான தசைகள் வந்து இதை வந்து வலு பண்ணி கொடுக்க வைக்குது. எவ்வளவு தான் இது இந்த மாதிரி இது இருந்தாலும் டெலிவரி முடிந்த பிறகு என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா உடனடியாக தனது பழைய நிலைமைக்கு போயிடும். அதுதான் இதில் வந்து இயற்கையான ஒரு இயற்கையின் அற்புதம்னே நம்ம சொல்லலாம். ஆமாம், அந்த அளவுக்கு 2.5 சென்டிமீட்டர் அளவு போல் உள்ள இது பாதை ஏறத்தாழ இந்த அளவுக்கு உள்ளே தான் இருக்கும். சரிங்களா? இது வந்து 10 சென்டிமீட்டர் அளவுக்கு இவ்வளோ தூரம் பெருசாகி என்ன ஆகும், அதில் வந்து அந்த குழந்தையோட தலை வந்து வெளியில் வந்து டெலிவரின்னு வந்து பண்ணி கொடுக்க வைக்கும். சரிங்களா? இதுக்கு சப்ளை பண்ணக்கூடிய ஆர்ட்ரி வந்து வெஜைனல் ஆர்ட்ரி. சரிங்களா? இதுக்கு பண்ணக்கூடிய ஆர்ட்ரி வந்து வெஜைனல் ஆர்ட்ரி. கர்ப்பப்பைக்கு சப்ளை பண்ணக்கூடிய இது உள்ளதில் மிசென்ட்ரிக் பிராஞ்சில் வரக்கூடியதான் அதோடைய ஒரு சப் பிரான்ச்சஸ் தான் இதுக்கு வந்து சப்ளை பண்ணி கொடுக்குறது. அதே நேரத்தில் வந்து அந்த சேக்ரல் நர்வில் உள்ள சில பிரான்ச்சஸ் தான் இதுக்கும் வந்து சப்ளை பண்ணி கொடுக்க வைக்குது. அதே நேரத்தில் வந்து இந்த உணர்ச்சி மிக்க காலகட்டங்களில் வரும்பொழுது இதுவும் இன்னும் கொஞ்சம் இது பண்ணி கொடுக்க வைக்கணும். அதில் சரி, இதனுடைய பணிகள் வந்து பார்த்தோம்னு கேட்டிங்கன்னா செக்ரீசன் பண்ணக்கூடிய ஒரு பணி. சரிங்களா? சுரப்புகளை வந்து இது பண்ணி கொடுக்க வைக்கும். அதே நேரத்தில் சுரப்புகளில் நம்ம எது பார்த்திங்கன்னா உடலுறவு பண்ணும்போது லூப்ரிகேஷனை வந்து பண்ணி கொடுக்க வைக்கும். அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னு கேட்டால் நல்லா அது கவனித்து பார்க்கும் பொழுது இந்த மென்ஸ்ட்ரல் ஃப்ளட்லாம் இருக்குது பார்த்திங்களா, இங்கேருந்து போகிறதுக்கும் விந்து இதுகளை கடத்துவதற்கும் அங்கேருந்து வரக்கூடிய மென்ஸ்ட்ரல் ஃப்ளட்டு ஈவன் குழந்தை இது எல்லாத்தையும் நம்ம உடலில் இருந்து வரக்கூடிய பெண்ணோட உடலில் இருந்து வரக்கூடியது எல்லாத்தையும் இந்த வழியாகவே பண்ணி கொண்டு வருகிறது. அதே நேரத்தில் அந்த செக்ஸுவல் நர்வஸ் வந்து இதில் வந்து கொஞ்சம் வந்து இருக்குது. சரிங்களா? இதில் வந்து இருக்குது. அந்த செக்ஸுவல் நர்வஸ் வந்து பார்க்கும் பொழுது என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா
இதனுடைய கொஞ்சம் டீப் பகுதி வரைக்கும் போகிறதுனால செக்ஸுவல் அரோசல், நம்ம செக்ஸுவல் ஸ்டிமுலேஷன் பண்ணுவதற்கும் இது வந்து ஒரு முக்கிய இடத்த வந்து வகிக்குது. அதே மாதிரி நம்ம சொன்ன மாதிரி சைல்டு பெருத்துக்கும் போது இது பண்ணி கொடுக்க வைக்குது. அதே நேரத்தில் வந்து இதில் வந்து மைக்ரோபியல் ஆக்டிவிட்டி வந்து நிறையா இருக்குது. அதில் வந்து பார்க்கும்பொழுது மைக்ரோபியல் ஆக்டிவிட்டி வந்து இருக்கிறனால தான் இதில் வந்து சில வந்து வாடைகள் வந்து இருக்கும். ஆனால் இதை வந்து என்ன பண்ணுவோன்னு கேட்டிங்கன்னா, சோப்பு இந்த மாதிரியான இதுகள்லாம் போட்டு இந்த கிருமியை அழிச்சிடும். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த டோர்டோலின் பேசிலேஸ் தான் இதை வந்து இதில் இருந்து கொண்டு ஏறத்தாழ இரைப்பையை விட கொஞ்சம் கம்மியான அளவு போல் பிஹெச் அளவு போல் உண்டு. ஏறத்தாழ 4.5 அளவுக்கு பிஹெச் அமிலத்தன்மை வந்து அதில் இருக்கும். அந்த அளவுக்கு உள்ள வந்து இந்த பிஹெச் இருக்கிறதுனால என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த நம்ம இது பண்ணக்கூடிய ஸ்பெர்மு மீத கழிவுகள், மென்ஸ்ட்ரல் கழிவுகள்லாம் இந்த பாக்டீரியா வந்து செரிக்கப்பட்டு வெஜினாவில் வந்து தூய்மை பணிகளை வந்து பண்ணி கொண்டு வரும். அப்படி வரும்பொழுது என்னன்னு கேட்டிங்கன்னா, தூய்மை பணிகளை பண்ணி வரும்பொழுது கர்ப்பப்பைய வாயை வந்து இது வந்து பாதுகாத்து கொடுக்க வைக்கும். அதே நேரத்தில் வந்து இன்றைக்கி வந்து மாடர்ன் ட்ரெண்டில் வந்து நம்ம இதை வந்து கவனிக்காமல் என்ன பண்ணுறோன்னு கேட்டிங்கன்னா, நம்ம இதுகளில் வந்து வரும்பொழுது அதில் வந்து சரியான ஒரு இது பண்ணுறதே நாலேஜே கிடையாமல் அதில் போட்டு இந்த கடுமையான சோப்பு இதுகள்லாம் போட்டு அந்த பாக்டீரியாவை நம்ம கொன்றோம். அப்போ என்னான்னு கேட்டிங்கன்னா, அந்த கர்ப்பப்பை இன்ஃபெக்ஷன் வந்து இது வந்து அதிகரிக்க வைக்கும். அப்போ என்னான்னு கேட்டிங்கன்னா, கர்ப்பப்பை வாய் புற்றுநோயை வந்து தோற்றுவிக்கிறதுக்கு ஏதுவான ஒரு அமைப்பில் இருக்குது. அதுதான் இதில் வந்து நம்ம முக்கியமான ஒரு இதில் வந்து நம்ம பார்க்கணும். சரிங்களா? இது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு 80s 90s 20s அவங்களுக்கு வந்து பார்க்கும்போது இந்த சோப்போட அவேர்னஸ் வந்து ரொம்ப வந்து அதிகமாக இருந்தனால என்னன்னு கேட்டிங்கன்னா, பெண்கள் வந்து தங்களுடைய உள்புற அந்தரங்க பகுதியில் வந்து சோப்பை போட்டு நிறைய குளிக்க ஆரம்பித்தாங்க. அப்போ தான் என்னான்னு கேட்டிங்கன்னா, இதனால் வந்து இந்த கிருமிகள் அழிக்கப்பட்டு சராசரியாக பார்க்கும் பொழுது கர்ப்பப்பை வாய் புற்றுநோயினால் நிறைய பேர் பாதிக்கப்பட்டு இறந்தார்கள். இன்றைக்கி தான் அரசாங்கம் அதற்கான அவேர்னஸை வந்து கிரியேட் பண்ணி கொண்டு வந்துட்டுருக்கு. அதில் ஒரு அவேர்னஸ் தான் இந்த சோப்பு போட்டு, காஸ்டிக் சோப்பு போட்டு இப்போ வந்து ஓரளவு எல்லாருக்கும் தெரிய ஆரம்பிச்சிருச்சு. இன்றைக்கி உள்ளே பார்க்கும்போது சோசியல் மீடியாவில் இந்த மாதிரி சோப்பு யூஸ் பண்ணாதீங்க, இந்த மாதிரியான இதுகளில் பயன்படுத்தாதீங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு இது வந்து அது கொண்டு வந்துட்டாங்க. அதுக்காக மேல் பகுதிகளில் வரக்கூடியதுகளை நீங்கள் சோப்பு போட்டு பயன்படுத்திக்கிறீங்க. அந்த இன்டிமேட்டான ஏரியாக்களில் வரும்போது அதுக்குன்னு உள்ள அமிலத்தன்மையான ஒரு சில அசிட்டிக் ஆசிட் உள்ள கலந்த அல்லது நம்ம லாக்டோபேசிலஸ் கலந்த லிக்விடுகளை போட்டு வாஷ் பண்ணிட்டோம்னா இந்த டோர்டோலின் பேசிலஸ் உயிரோடு இருந்து என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா, நம்ம உடம்பை அதாவது கர்ப்பப்பையில் இன்ஃபெக்ஷனை வந்து காப்பாற்றி கொடுக்க வைக்கும். அந்த அளவுக்கு இது வந்து முக்கிய இடத்த வந்து இந்த வெஜைனா வந்து பாதிக்குது. இன்றைக்கி கொலோக்கியல் லாங்குவேஜில் வந்து லோக்கல் லாங்குவேஜில் வந்து டேர்ம்ஸில் வந்து இதை வந்து ஒரு பேர்டு வேர்டாகவே சொல்லிட்டு வருவாங்க. அது தவறு, அது கிடையாது. நம்ம உடம்பில் என்னங்க எல்லா உறுப்பும் சமம். ஆமாம், அதுலேயும் நம்ம உள்ளேக்கு டீப்பாக போய் பார்த்தோம்னா ஆண்குறியும் பெண்குறியும் ஒரே பார்ட்டில் இருந்து தான் உற்பத்தி ஆகி வருது. இதில் கார்பஸ் ஸ்பாஞ்சியோஸ் மசில் தான் அதில் வெஜைனாவை கன்வெர்ட் ஆகி வருது. அப்போ ரெண்டுமே பார்க்கும் பொழுது பரிணாம அடிப்படையில் ஒன்றான ஒன்று தான். சரிங்களா? வழக்கம் போல் நிகழ்ச்சியோட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னு கேட்டிங்கன்னா லைக் பண்ணுங்கள். அதே நேரம் மற்றவர்களுக்கும் பயனுள்ளதாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாமல் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஹெல்ப் பண்ணுமாறு பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். நான் உங்கள் டாக்டர் குமார். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.